வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபயர்வேர் ஓவர் தி ஏர் ஃபோட்டா அதோட கான்செப்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி வயர்லெஸில் ஒரு டிவைஸை வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் ஃபோட்டா? ஃபோட்டானா மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்களோட டிவைஸை வந்து சேல் பண்ணதுக்கப்புறமும் அப்டேட் வயர்லெஸ்ஸாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஃபோட்டா. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அதை வந்து சேல் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து வயர்லெஸ்ஸாக வந்து இங்கேருந்தே கம்பெனிலேருந்தே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுறோம்ல, அதே கான்செப்ட் தான் வந்து நம்மளோட ஃபயர்வேருக்கும் வருது. அதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து ஒரு ஐஓடி மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதோட ரெக்யர்மெண்ட் செகண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட ரெக்யர்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து NodeMcu ESP8266 Bluepill டெவலப்மெண்ட் போர்ட் கனெக்டிங் ப்ரோப்ஸ். இப்போ இது தவிர்த்து நமக்கு என்ன சாஃப்ட்வேர் சைடு வேணும்னா, ஆர்டினோ ஐடி வேணும், STM32 கியூப் ஐடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ ESP8266ஓட பின்அவுட் கான்ஃபிகரேஷன் வியூஸ் வந்து பார்க்குறோம். அதில் அதோட பின்அவுட் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னென்ன வேணும்னா, இப்போ ஜிபிஐஓலாம் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து அதோட ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் RxT1 TXT1 அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து டேட்டா வந்து T1 T2 யூஸ் பண்ண போகிறோம். GPIO 5 GPIO 4 அது இந்த ஒரு 6 பின்ஸை வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். மோர் தென் நம்ம இந்த டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும், ஆர்டினோவில் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நம்ம ப்ரீவியஸாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஆர்டினோ ஐடி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி NodeMcu வந்து அதில் போர்டு மேனேஜரில் இன்க்ளூட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து இந்த ஃபோட்டோ கான்செப்ட் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து STM32 Bluepill டெவலப்மெண்ட் போர்டு. இதோட இதில் வந்து பின்அவுட் வீலில் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து நமக்கு ஃபோட்டோவில் வந்து இது என்ன தேவை அப்படின்னா, சீரியல் போட்டு தான் தேவை. PA9 PA10 யூஸ் பண்ணுவோம், NRE செட் பின் யூஸ் பண்ணுவோம், 3.3 வோல்ட்டு கிரவுண்ட் பின் யூஸ் பண்ணுவோம், பூட் பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். boot 0 boot 1 வந்து ஜம்பிங் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ boot 1 தான் வந்து மெயின். boot 0 boot 1 பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பூட்டிங் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுவாங்க. சிஸ்டம் மெமரி வந்து பூட் ஆகும். சிஸ்டம் மெமரினா USART பூட்டு அந்த இது வந்து பூட் ஆகும். இப்போ USART பூட் வழியாக தான் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷனே பண்ண போகிறோம். நம்ம Bootloader ப்ரோக்ராம் வழியாக தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த RxTX வந்து வெரி இம்பார்ட்டன்ட், பூட் பின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நார்மலாக வந்து அந்த ரீசெட்டு, பவர் சப்ளை 3.3 வோல்ட்டு, கிரவுண்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பூட் 0வில் வந்து டைரெக்டாக எடுத்து NodeMcu கனெக்ட் பண்ணிடுவோம். பூட் 1 வந்து அஸ் யூஷுவல் 0 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கனெக்ஷன் பிட்வீன் ESP8266 STM32 Bluepill டெவலப்மெண்ட் போர்டு. இப்போ STM32 MCUக்கும் NodeMcuக்கும் என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன பின்னு வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ PA9ங்கிறது இங்கே DX, அதை வந்து NodeMcu RX கனெக்ட் பண்ண போகிறோம். PA10ங்கிறது இங்கே RX, NodeMcuவில் DX கனெக்ட் பண்ண போகிறோம். boot 0ங்கிறது STM32 உள்ள பின்னை வந்து T2 GPIO அந்த பின்னுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம் NodeMcuவில். RSTங்கிறது வந்து T1, அது ஒரு GPIO பின்னு, அது கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் boot 1 வந்து அஸ் யூஷுவல் ஜம்பிங் கனெக்ஷன் அப்படியே இருக்கணும்னு சொல்லியாச்சு, 0லே இருக்கும். 3.3 வோல்ட்டும் கிரவுண்டு வந்து இதிலேருந்து கொடுக்க போகிறோம், NodeMcuலேருந்து கொடுக்க போகிறோம்.
இப்போ NodeMcu வந்து பவர் ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம ஒரு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி NodeMcu தான் வந்து நம்ம பவர் ஆஃப் பண்ணி அதிலேருந்து தான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் நோட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். AN3155ங்கிற அப்ளிகேஷன் நோட் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் வந்து இதில் எதுவும் ப்ராப்ளம்னாலும் கோடிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். USART ப்ரோட்டோக்கால் இது வந்து பூட்லோடரில் வந்து USART வழியாக எப்படி வந்து பூட்லோடரில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது, ப்ரோக்ராமை டம்ப் பண்ணுறது, அந்த தான் இது. இப்போ USART பூட்லோடர் கோட் சீக்வன்ஸ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதை USARTோட பாட் ரேட் மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, அந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் வரும். அப்புறம் பூட்லோடர் கமாண்ட் செட் வந்து என்னென்ன கமாண்ட் செட்லாம் இருக்குது, கெட் கமாண்டு, வெர்ஷன் கமாண்டு என்ன, அந்த ப்ராடக்ட் ஐடி என்ன, இந்த கோ கமாண்டு, ரைட் கமாண்டு, இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சால் தான் ஆர்டினோவில் போய் பண்ணும்போது நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ USART பூட்லோடர் கோட் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா USART பூட்லோடரில் வந்து வச்சுட்டு சிஸ்டத்தை வந்து RxTX வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும்போது RxTXில் வந்து 0F7F ரிசீவ் ஆச்சுன்னா வந்து RX பின்னில் வந்து ரிசீவ் ஆச்சுன்னா வந்து USART வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோ பாட் ரேட் சீக்வன்ஸில் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த கமெண்ட்டுக்கு. அடுத்தடுத்துக்கு இது ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னென்ன கமெண்ட் வாங்குதோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வெர்ஷன் கமெண்ட் கொடுத்தோன்னா வெர்ஷனை வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அகைன் வந்து வெயிட் ஃபார் கமெண்டில் நிற்கும். இப்படியே இருக்கும். இப்போ கோ கமெண்ட்னு கொடுத்துட்டோன்னா ஜம்ப் டு அந்த அட்ரஸ்க்கு போய் ஜம்ப் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த பூட் பின்னை வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து 0ன்னு வச்சுட்டு ரன் பண்ணோன்னா, ரீசெட் பண்ணோன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாட் ரேட் வந்து மினிமம் வந்து இதில் வந்து 1200 இருக்குது. மேக்ஸிமம் வந்து 1,115,200 இருக்குது. USART பூட்லோடர் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஆர்டினோவில் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கமெண்ட்ஸு வந்து நம்ம கொடுத்து தான் வந்து இப்போ கோ கமெண்ட்னா 0x21னா இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்லாம் டம்ப் பண்ணிட்டோம், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோ கமெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஆர்டினோவில் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெடர் ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இப்போ ஹெட் கமெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி, கெட் ஐடி அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க. இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் இந்த PDF வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் என்னங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணுறது, நம்மளோட செட்டப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். Don't forget to subscribe.